Hi guys, welcome back to my channel. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின் தான், பட் குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் வச்சு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பைத்தான் ரிவிஷன் டூர் 1 and 2ல வந்துடும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன வச்சிருக்கோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு இருக்கு? 10 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேவ் டெஃப். ஸோ இன்டர்பிரேட்டர் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்க இன்டென்டேஷன் இல்லைன்னு பார்ப்போம். இங்க வரும், இங்கேயும் வி ஹேவ் ஒன்லி டெஃப். ஸோ இன்டென்டேஷன் இல்லாத இடத்துக்கு வரும். ஃபைன். ஸோ இங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா பிரிண்ட் எக்ஸ். ஓகே, வேல்யூ ஆஃப் எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்றோம். So far we didn't read x anywhere else other than this place. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் ஆயிடும்? நமக்கு 10 ன்னு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் x is equal to where of which means நம்ம வேரியபிள் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அங்கேருந்து ரிட்டர்ன் வர வேல்யூ எடுத்து நம்ம எக்ஸ்ல ஆட் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும், வேர் ஃபங்க்ஷனுக்கு வரும். வேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? 20 30யும் ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆட் 20 + 30 it will be 50. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ will become 50. மறுபடியும் print x கொடுத்திருக்கோம். So next lineல it will print 50. Okay, so next lineக்கு வரும் x is equal to var1 of. So மறுபடியும் var1 ஃபங்க்ஷனை கால் பண்றோம். var1 ஃபங்க்ஷன்ல a ஓட வேல்யூ 10, b ஓட வேல்யூ 20, a ஸ்டார் b னா 10 into 20. So இது 200. So 200 c ல ஸ்டோர் ஆகும். அந்த 200 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அதை எடுத்துட்டு வந்து it will come and assign to x. இப்போ x ஓட வேல்யூ என்னன்னு ஆயிடுச்சு? 200 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பிரிண்ட் எக்ஸ். இப்போ என்ன பண்றோம்? வேல்யூவோட எக்ஸ் என்னன்னு பிரிண்ட் ஆகும்? 200ன்னு பிரிண்ட் ஆகும். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், வேரியபிள் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கண்டெய்னர் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் 10ன்னு போட்டப்போ அது 10ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லைன்ல அது வந்து 15 சேஞ்ச் பண்ணப்போ இந்த 10 எடுத்துட்டு அது 15 சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட் வேல்யூ எக்ஸிகியூஷன் பண்ணும்போது என்ன ஆகுது? எக்ஸோட வேல்யூ 200 ஆகுது. ஸோ பழைய வேல்யூ எடுத்துட்டு புது வேல்யூவை போடும். திஸ் இஸ் ஹவ் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் ஒர்க். Fine. So finally, this is the output for this program. And I have one more example. So I have made a small changes here in the same program. Okay, so as usual 10 and the start ஆகுது. def var 1. So execution இங்க வரும். print x, x ஓட வேல்யூ நமக்கு என்ன? 10. so 10 ன்னு print பண்ணிடும். அதுக்கப்புறம் x is equal to var ஃபங்க்ஷனை கால் பண்றோம். var ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இங்க global x அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். So global is a keyword which is used to bring the variable from the outside the function. ஓகே, இப்போ எக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த வேர் ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸே நமக்கு கிடையாது. ஓகேவா? நம்ம எக்ஸை டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்போ இந்த எக்ஸ் எங்க தான் இருக்கு? அவுட் சைட் த ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அப்போ இந்த வேரியபிளை நம்ம குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா பி வந்து நமக்கு ப்ரோக்ராம்ல வேற எந்த பார்ட்லயுமே கிடையாது அதர் தென் திஸ் வேர் ஒன் ஃபங்க்ஷன். அப்போ பி இங்க என்னன்னு சொல்லுவோம்னா லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ when you have a variable outside the function, that is called global variable. When you have a variable which is inside the function, that is local variable. outside the function வேற ஃபங்க்ஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ எக்ஸ் பார்த்தோம்னா வேற உள்ளேயும் இல்ல, வேர் ஒன் உள்ளேயும் இல்ல, விச் மீன்ஸ் நம்ம வெளியே தான் உள்ள எடுத்துட்டு வரும். எங்க நம்ம எக்ஸ் டிஃபைன் பண்ணிருக்கோம்? ரெண்டுக்கும் வெளியே தான் டிஃபைன் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு மொத்தமா வெளியே தான் டிஃபைன் பண்ணிருக்கோம். சப்போஸ் இங்க நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு போட்டேனாலும் இது குளோபல் வேரியபிள் தான். ஓகே, ஸோ ஒரு வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியே வச்சிருக்கோம் அப்படின்னா அது குளோபல், ஃபங்க்ஷன் உள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா லோக்கல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா குளோபல் எக்ஸ். அப்ப வேல்யூவோட எக்ஸை நான் வெளியே இருந்து கொண்டு வரேன்னு அர்த்தம். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு இருக்கும்? 10ன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப 10 is equal to 10 plus 20. So value of x is 30. 30 print பண்ண சொல்லியிருக்கோம். So it will print 30. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டு இங்க வரும். இதை எக்ஸ்ல தான் திரும்ப ஸ்டோர் பண்றோம். ஓகே, பிரிண்ட் எக்ஸ். மறுபடியும் எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ அவுட் சைட் த ஃபங்க்ஷனும் வேரியபிளோட வேல்யூ வந்து 13 மாறிடுச்சு. இது எப்படி மாறுது? நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்திருப்போம், ஃபங்க்ஷன் லெசன் படிக்கும் போது. ஓகேவா? So next line, x is equal to var1 of. So var1 வேரியபிளை கால் பண்றோம். இங்க global x கொண்டு வரோம். xல வந்து global value வந்து 10. b is equal to 20. x is equal to x star b. அப்போ 10 star 20. 10யும் 20யும் மல்டிப்ளை பண்ணோம்னா it is 300, right? No, 200. Fine, sorry, 200. Okay, so இங்க x ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். So x வேல்யூ எடுத்துட்டு இங்க வந்து இந்த xக்கு அசைன் பண்ணோம். Now we are printing x. இப்போ x ஓட வேல்யூ நமக்கு இங்க என்னன்னு சேஞ்ச் ஆச்சு? 200ன்னு சேஞ்ச் ஆச்சு. So output will be 200. So this is how this program execution will happen. Fine, we'll go for another
example. So here I have A is equal to 100, def show. So def எல்லாம் பார்த்துட்டு இங்க வரும், இங்கேயும் def தான் இருக்கு. Program execution will start from here. ஷோவை கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோவை கால் பண்ணோம்னா எக்ஸிக்யூஷன் will come here. ஸோ இந்த இடத்துல global A கொண்டு வந்திருக்கோம். value of A will become 100. நான் என்ன பண்றேன், A ஓட வேல்யூவை 200 மாத்துறேன். ஓகேவா? now I am coming back here. இங்க நம்ம அந்த ரிட்டனும் எதுவும் கொண்டு வரல, வேல்யூவும் எதுவும் சேஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் கமிங் டு இன்வோக் ஃபங்க்ஷன். இப்போ இன்வோக் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இன்வோக்ல குளோபல் ஏ இஸ் ஈக்குவல் டு 500. குளோபல் ஏ கொண்டு வந்ததுனால ஏயோட வேல்யூ 100, இங்க ஏயோட வேல்யூ 500. ஓகே, ஸோ அகைன் கமிங் பேக் print A. இப்போ ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 100, 200, 500. Okay, so write the output in the comment box. We'll meet you in another video. Thank you. Happy learning.